வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று தஞ்சை சரபூஜி மார்க்கெட் சுற்றுச்சுவர் இடிக்கும் பணி தொடங்கியதால் வாய்மொழி உத்தரவால் இடிக்கக்கூடாது என அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தஞ்சை கீழவாசலில் சரபூஜி மார்க்கெட் செயல்பட்டு வருகின்றது. இங்கு மளிகை மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம், நாட்டு மருந்து கடைகள், காய்கறிகள், இறைச்சி கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கடைகள் செயல்பட்டு வந்தன. இங்கு இருந்த 350 கடைகளையும் தஞ்சை மாநகராட்சி நிர்வாகம் பராமரித்து வந்தது. இந்த மார்க்கெட்டில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்து வந்ததால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 4 பிரிவுகளாக பிரித்து ரூபாய் 14 கோடியே 59 லட்சம் மதிப்பில் 308 கடைகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டன. சரபூஜி மார்க்கெட்டின் 3 புறமும் நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மார்க்கெட்டை சுற்றி சுற்றுச்சுவர் இரும்பு கம்பிகள் உதவியுடன் கட்டப்பட்டது. இந்த சுற்றுச்சுவர் காரணமாக பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது எனவும், மார்க்கெட்டிற்கு வெளியே தள்ளுவண்டியில் காய்கறி உள்ளிட்டவைகளை வைத்து வியாபாரம் செய்யப்படுவதால் மக்கள் மார்க்கெட்டிற்குள் வருவதில்லை எனவும், சுற்றுச்சுவரை இடித்து அப்புறப்படுத்தி கொடுத்தால் பொதுமக்கள் எளிதாக மார்க்கெட்டிற்குள் வந்து செல்வார்கள் என சரபூஜி மார்க்கெட் வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த கோரிக்கை குறித்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் சுற்றுச்சுவரை இடித்து அகற்றுவது என மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன், மாநகர நல அலுவலர் நமச்சிவாயம், உதவி நகரமைப்பு திட்டமிடுநர் ராமச்சந்திரன், உதவி பொறியாளர் ரமேஷ், நகரமைப்பு அலுவலர் முரளி, துப்புரவு ஆய்வாளர் சனிபா, துப்புரவு அலுவலர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் வியாபாரிகள் முன்னிலையில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சரபூஜி மார்க்கெட் நுழைவு பகுதியில் உள்ள சுற்றுச்சுவரை இடித்து அப்புறப்படுத்தும் பணி தொடங்கியது.